சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலான ஒரு பேரு அப்படின்னா, லாரன்ஸ் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியும். ஜீ தமிழ்ல சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற ஷோ வந்து ரொம்பவே பிரபலமான ஒரு ஷோ. அந்த ஷோல கலந்துக்கிட்டவரு தான் லாரன்ஸ். அ இது வந்து ஆக்ஷன் மேடம் அப்படிங்கிற ஒரு டயலாக் மூலமா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஸோ அந்த ஷோ மூலமா பார்த்தீங்க அப்படின்னா, அவர நெறைய பேருக்கு தெரியும். நெறைய ரீல்ஸுமே வந்திருக்கு. 110 கிலோ தூக்குற இந்த லாரன்ஸ் அப்படின்னு ஒரு டயலாக் பேசியிருப்பாரு. அந்த டயலாக் வச்சுமே ரீல்ஸ் எல்லாம் நெறையவே போச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியால இப்போ ஒரு விஷயம் ரொம்ப வைரலா பேசப்பட்டு வருது. அதாவது லாரன்ஸ் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான். "என்னப்பா சொல்றீங்க? இறந்து போயிட்டாரா?" அப்படின்னு நெறைய பேர் ஷாக்கிங்ல இருக்காங்க. ஸோ இத பத்தி விசாரிச்சு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, கோயம்பேடு வந்து போயிருக்காங்க. ஸோ அங்க தான் அவர் வேலை பார்த்தாரு அப்படின்னு இந்த ஷோல கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ இவர கேட்கும்போது நெறைய பேர் சொல்லியிருக்காங்க என்னன்னா, கிறிஸ்டின் ஆனதுக்கு அப்புறமா இவரோட பேர் வந்து லாரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டாரு. ஆனா இவரோட பேர் வந்து விருமாண்டி. இருந்தாலும் மாரியப்பன் அப்படின்னு சொன்னா தான் நெறைய பேருக்கு தெரியும். அப்படிதான் கூப்பிடுவாங்க அப்படின்னும் சில பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து 3 வருஷமா இவர காணல. இந்த ஏரியால அவர் இல்ல. ஸோ 5 வருஷமாவும் இவர வந்து இங்க வரவே இல்ல அப்படிங்கிற மாதிரி நெறைய பேர் தொடர்ந்து தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ சொந்த ஊரான கும்பகோணத்துக்கே போயிட்டாரா? அப்படிங்கிற மாதிரியும் தகவல் குடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, பயங்கரமா வந்து குடிப்பாரு. குடிபோதைக்கு அடிமையானவரு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. குடி இல்லாம இவரால இருக்கவே முடியாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மீம்க்கு கீழ வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. அதுல என்னன்னா, "இவர் வந்து என்னோட ரிலேட்டிவ் தான். இவரு இறந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துல வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே இவரு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. இத பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, "என்னப்பா லாரன்ஸ் இறந்து போயிட்டாரா?" அப்படின்னு சொல்லி நெறைய பேர் குழப்பத்துல இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னொருத்தரோட பொண்டாட்டிய வந்து லாரன்ஸ் வச்சிருந்தாரு. பெரிய ஆள் மாதிரி இவர போய் வைரல் ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேட் கமெண்ட்ஸும் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நெறைய பேர் குழப்பத்திலயும் இருக்காங்க. ஒரு உயிரோட இருக்காரா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2014ல தான் வந்து லாரன்ஸ் அந்த ஒரு ஷோ சொல்வதெல்லாம் உண்மை ஷோல வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு. ஆனா நெறைய பேர் இப்ப தான் அந்த ஷோ வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தவறாவும் வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்னு உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.